வணக்கம் பசங்களா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஜுஜுட்சு கைசன் கல்லிங் கேம் மார்க் சீசன் 3 எபிசோட் 12. இந்த ஒரு கல்லிங் கேம் மார்க் இருக்குல்ல, இது வந்து பார்ட் 1. இந்த கல்லிங் கேம் மார்க் பார்ட் 2 வந்து அடுத்த வருஷம் வரும். இந்த கடைசி எபிசோட நம்ம பயங்கரமா கொடுத்திருக்காங்க. உட்கார்ந்து பாத்துறோமா? ஓபன் பண்ணா யூட்டா என்ன சொல்லுவானா, இப்போ இந்த பேரியர்ல இருந்து உள்ளே வெளியே போறதுக்கு ஒரு ரூல் ஆட் பண்ணா. த்ரூ மாதிரி பவர்ஃபுல்லான ஏஷியன் சார்ஜர்ஸ் எல்லாம் இன்னும் பேரியர்ல இருக்காங்க. அந்த ரூல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ஒருவேளை வெளியே போயிட்டாங்கன்னா எல்லா அப்பாவி மக்களையும் கொடூரமா கொள்வாங்க. அதனால இவங்க மாதிரி பவர்ஃபுல்லான மோசமான சார்ஜர்ஸ் முதல்ல போட்டு, அது மட்டும் இல்லாம மத்த பேரியர்ல உள்ளவங்களே கான்டாக்ட் பண்ற மாதிரி நம்ம ஒரு ரூல் ஆட் பண்ணுவோம். பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ற மாதிரி ஒரு ரூல், பேரியர் விட்டு வெளியே போற மாதிரி ஒரு ரூல், அதர் பேரியர்ல இருக்கவங்கள கான்டாக்ட் பண்ற மாதிரி ஒரு ரூல். இந்த ரூல்ல கண்டிப்பா ஆட் பண்ணி ஷிபுயா நடந்த கொடுறதால நிறைய மக்கள் பயந்து போயிருக்காங்க, ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் கெத்தோட பாடியில இருக்கிற அந்த கெஞ்சா. நீங்க கவலைப்படாதீங்க கோஜோ சென்ஸ், உங்க கையாலே திரும்ப உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நான் விட மாட்டேன். அவன் கதையை நானே. அது மட்டும் இல்லாம இந்த ரூல்ஸ் ஆட் பண்றதுக்கு 400 பாயிண்ட் நான் அடைய போறேன். அதுக்கப்புறம் யூட்டா வந்து இன்னசென்ட் மக்களை பார்க்க போறோம். அந்த பேரியருக்குள்ள இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த த்ரூ மாதிரி சாஸ்திரர், இந்த காக்ரோச் மாதிரி இருக்கிற கர்ஸ் ஸ்பிரிட் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துருக்காங்க. அதனால யூட்டாவும் கவலைப்படாதீங்க, உங்களை சேஃபா நான் கூட்டு போறேன்ற மாதிரி நல்லா மென்மையா பேசுவான். யூட்டா சொல்லி வாய முடியல, எவனோ என்ட்ரி கொடுக்குறான். யாரும் பார்த்தா ரெண்டு பேரும் ஓடி வரானுங்க. அவங்க ரெண்டு பேரும் தோத்து ஏகப்பட்ட கரப்பாம்பூச்சி வருது. அதை பார்த்தோன்னு யூட்டா இவங்க ரெண்டு பேரும் காப்பாத்த போலாம் சொல்லி சம வேகத்துல ஓடுவான். ஆனா அதுக்குள்ள அந்த காக்ரோச்குள்ள போயிருப்பான். அதனால அந்த காக்ரோச்லாம் அவனை பாதி சாப்பிட்டுச்சுங்க கிட்டத்தட்ட. அவன் கதை முடிஞ்சு போச்சு. ஒரு சில பொதுமக்கள் அங்க ஓடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களை தேடி அந்த காக்ரோச்லாம் போவாங்க. யூட்டா ரீகா வர வச்சு அந்த பாலத்தையே உடைச்சிடும். அது மட்டும் இல்லாம யூட்டா அவன் ஸ்வாட வச்சு மொத்த காக்ரோச் கதையை முடிச்சு விட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாலத்துக்கு கீழே பார்ப்பான். என்னன்னா பார்த்தா ஒரு கர்ஸ் ஸ்பிரிட். அது வேற யாரும் இல்ல, அந்த காக்ரோச் கர்ஸ் ஸ்பிரிட் தான். இந்த கர்ஸ் ஸ்பிரிட்டோட பேர் வந்து குருரோஷி. அதுகிட்ட ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் அவளதான் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேரும். யூட்டா கையை வெட்டி பறக்க விட்டுருவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சம பயங்கரமா சண்டை போடுவாங்க. இவன் அவனட்ட அவன் இவனை வெட்ட சண்டை போடும்போது யூட்டா இடையில ஒன்னு நோட்டீஸ் பண்றான். யாரோ ரெண்டு பேரும் இவங்க சண்டை போறத பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யூட்டாக்கு தோணுது. அந்த கண்காணிக்கிறவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஏஷியன் சாஸ்திரா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவனு கண்டுபிடிச்சு. இந்த காக்ரோச் வந்து பழையமான கர்ஸ் ஸ்பிரிட். இது மேல ரிவர்ஸ் காஸ்டிங் யூஸ் பண்ணா போதும், இதோட கதை முடிஞ்சிடும். ஆனா யூட்டாவால இப்போதைக்கு ரிவர்ஸ் காஸ்டிங் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப ரெண்டு ஏஷியன் சாஸ்திரம் வந்து யூட்டா வாட்ச் பண்றாங்கல்ல, அவங்க ஒருவேளை யூட்டா ரிவர்ஸ் காஸ்டிங் யூஸ் பண்றத பார்த்துட்டா ரொம்ப பங்கமாயிரும். அந்த ரெண்டு சாஸ்திரம் உஷாராயிருவானுங்க. அதனால தான் அவன் யூஸ் பண்ணல. அந்த காக்ரோச் வந்து அப்பல இருந்து யூட்டா கேட்டுட்டு இருக்கும், எதுக்காக நீங்க எங்களை மாதிரி கரப்பாம்பூச்சி கொல்றீங்கன்ற மாதிரி. அதுக்கு ரிப்ளை யூட்டா உனக்கு அதேதான் நானும் உங்ககிட்ட கேட்கிறேன், நீ எதுக்கு மனுஷங்களை கொள்ள பாக்குற? அந்த காக்ரோச்சும் வேற எதுக்கு? உங்களை தாக்கி உங்களை சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும், உங்க உடம்புல இருக்கிற அயன் சத்து ரொம்ப சுவையா இருக்கும், இதுக்கு தான் எல்லா மனுஷங்களும் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு யூட்டா அட்டாக் பண்ணுது. இப்ப யூட்டா ரீகா வர வச்சு கொள்ளலாம் பார்த்தா ஒரு சில இன்னசென்ட் பீப்பிள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களை வந்து ரீகா பாதுகாக்குது. ரீகாவை நான் இங்க வரச்சுன்னா அவங்களுக்கு ஆபத்தா. அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு ஏஷியன் சாஸ்திரம் ரீகா வர வச்சிட்டாங்கன்னா அதுவும் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அதனால நான் இதை தனியா தான் முடிச்சாகணும் அப்படின்னு யூட்டாவும் சண்டை போட்டுட்டு இருப்பான். யூட்டா ஒரு வித்தியாசமான ஸ்வாட்டிங் யூஸ் பண்ணுவானா, தரையில ஒரே குத்தி அவள எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஆனா அதுல அந்த கர்ஸ் ஸ்பிரிட் ஒன்னு சாவல. அதுக்கப்புறம் அந்த கர்ஸ் ஸ்பிரிட் வந்து இன்னொரு ரெண்டு கர்ஸ் ஸ்பிரிட்டை சமன் பண்ணுங்க. அதை யூட்டா வந்து கொல்லுவான். ஆனா அதுல இருக்கிற ரத்தம் வந்து யூட்டாவோட கண்ணிலே பட்டுரும். யூட்டாவில கணத்தை வந்து ஒழுங்கா அங்க பார்க்கவே முடியாது. இதுதான் சான்ஸ் தான் அந்த குரோஷி வந்து யூட்டாவை அட்டாக் பண்ணும். ஷோல்டர்ல ஒரு கடி, ரத்தம் பீச்சு அடிக்கும். கடிச்ச இடத்துல இருந்து அப்படியே புழு புழுவா வெளியே ஒரு பாக்கை கன்றாவியா இருக்கும். இன்னொரு வாய்ப்பு நல்லா அமைஞ்சிருச்சா, அந்த குரோஷி அதோட வெப்பனை வச்சு யூட்டாவோட வயித்துல ஒண்ணு வைக்கும். அங்கல இருந்து புழு வர மாதிரி இருக்கும். யூட்டாவால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுதான் சான்ஸ் யூட்டாவோட கழுத்தை பிடிச்சி யூட்டாவோட கதையை முடிக்கலாம் பார்க்கும். இப்ப யூட்டாவை சாப்பிடலான்னு பார்க்கும்போது யூட்டா என்ன நினைச்சான்ல, பட்டனு கிஸ் அடிச்சிருவான். அதுக்கு ஓய் ஹோய் காஜி காஜி மச்சி நீ அப்படின்னு நாம தான் சொல்லணும்னு நினைப்போம். கிஸ் அடிச்சிருப்பான்ல, அப்ப யூட்டா அவனோட ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி அதோட உடம்புக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். அதோட உடம்புல அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், பிளாஸ்ட் பிளாஸ்ட். யூட்டா அது கொண்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நிம்மதியா இருக்கலாம்னு யோசிப்பான். அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு யூட்டா கிட்ட வரும். போன எபிசோட்ல பார்த்தோம்ல, இந்த பொண்ணு பேர் தான் ஹீரோ. இவளால வானத்தை கட்டுப்பட முடியும், சர்ஃபேஸை கட்டுப்படுத்த முடியும். அவ என்னன்னா டிங்கோயல உன்னால ரிவர்ஸ் டெக்னிக்லாம் யூஸ் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வானத்தை வச்சு ஒரே அடி அடிப்பா. அவதான் யூட்டா பறந்து போவான், பில்டிங் மேல பில்டிங்கா உடைச்சிட்டு போவான். யூட்டாவும் திரும்ப அட்டாக் பண்ணலாம் பார்த்தா யூட்டாவோட கை லூஃபி மாதிரி அப்படியே லப்பர் மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா அவ டெக்னிக் யூஸ் பண்ணி அப்படியே அது பெருசாகிட்டா கையோட சரி. யூட்டாக்கு சுத்தமா ஒன்றும் புரியல. அடங்கொய்யல நாம எப்படி லூஃபி மாதிரி ரப்பர் மேன் ஆனோம்? நான் ஒன்னும் டெவில் ஃப்ரூட்லாம் சாப்பிடலையே. அப்பதான் யூட்டாக்கு வந்து ஒன்று புரியுது, இவளோட டெக்னிக் வந்து ஸ்கை மேனிபுலேஷன் மட்டும் இல்ல, சொல்லப்போனா ஸ்பேஸ் மேனிபுலேஷன். அதுக்கப்புறம் யூட்டாவும் அவளை பேசுவாங்க. ஆனா யூட்டா இங்க என்ன பண்ணுவானா, அவளை ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டுருவான். நீங்களே எதுக்கு பவர்ஃபுல்லா எல்லாரும் கொன்றீங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லவர் அந்த மாதிரி யாருமே இல்லையா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல தான், ஆனா உனக்கு நான் பாவம் கட்டுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி ரொம்ப விருப்பற மாதிரி பேசுவானா. அவ கேட்டு அது சம்ம ட்ரிகர் ஆகி காண்டாயிட்டு, நீ கண்டிப்பா இந்த ஃபூஜி வர கிளான சேர்ந்தவனா தான் இருக்கணும் அப்படின்னு யூட்டாவை அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போவா. உங்களை மாதிரி ஃபூஜி வர ஆளுங்களுக்குலாம் எப்படி எங்களை மாதிரி ஆளுங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியும் உங்களுக்குலாம். ஆனா அவ கடத்தை கண்டுபிடிச்சிருக்கா, நம்ம யூட்டா வந்து ஃபூஜி வர கிளான சேர்ந்தவன். இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொருத்த வந்து திடீர்னு அட்டாக் பண்றான். அதுவும் அந்த லேசர் பீம் செம்ம பவர்ஃபுல்லா வருது. ஆனா இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சிருவாங்க. அவன் பேர் வந்து ரியோ, அதாவது அவன் முழு பேர் இஷிகிரோ ரயோ. அவனும் ஒரு ஏஷியன் சாஸ்திரம் தான், அந்த காலத்துல வந்த ஒரு சாஸ்திரம். இவனும் இப்படி அட்டாக் பண்றான், இந்த பொண்ணும் அட்டாக் பண்றா. அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் வேற ஆபத்துல இருக்காங்க. அதனால கூடி சீக்கிரம் இவங்க ரெண்டு பேர் கதையை முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பான். இந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூட்டா கதையை முடிச்சலாம்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா நம்ம யூட்டா யாரு அவனை பத்தி தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ரியோ பைய பிளாஸ்ட் வச்சு பிளாஸ்டா போட்டு தள்ளிட்டே இருப்பான் நம்ம யூட்டா மேல. நம்ம யூட்டா சமவத்தில் தப்பிச்சு ஓடுவான். கடைசியா ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுமா. அந்த பிளாஸ்ட் வந்து யூட்டா செத்துட்டான் போல அப்படின்னு நினைச்சுப்பான். இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது யூட்டா திடீர்னு பக்கத்துல வந்து நிப்பான். அதுக்கப்புறம் யூட்டா இவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த ரியோவும் அட என்னப்பா கொஞ்சம் பொறுமையா சண்டை போட, இப்படியே யூட்டா அடிக்க இவன் டிஃபென்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் இந்த ரியோ பையல என்ன சொல்லுவானா, என்னோட கடந்த கால வாழ்க்கையில வந்து நான் ஏகப்பட்ட பேர் கொண்டிருக்கேன் பவர்ஃபுல்லா ஆனுங்க, அது எனக்கு திருப்தியை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம எனக்குன்னு ஒருத்தி இருந்தா என் வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அப்படி இருந்தும் எனக்கு எதுவும் ஒன்று கிடைக்காத மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னால முழுசா நிறைவடைய முடியல. ஒரு பசி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு பசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன விஷயம் எனக்கு தெரியல. ஆக்சுவலா இவனுக்கு வந்து ஏகப்பட்ட சண்டையை போட்டிருப்பான். ஆனா இவனுக்கு எந்த சண்டையுமே திருப்தியை கொடுத்திருக்காது அப்படின்னு யூட்டா இவனை சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சரியான சண்டை பயங்கரமா நொறுக்குவாங்க. யூட்டாவை அடிச்சு பறக்க விட, அது மட்டும் இல்லாம லேசர் பீமை வச்சு தெரிக்க விட, யூட்டா எப்படியே கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டு இருப்பான். ஹே யூட்டா நான் கூட இன்னும் கொஞ்சம் விளையாட ஆசைப்படுறேன், அதுக்குள்ள இறந்து போயிடாத இப்படி சொன்ன அடுத்த செகண்ட் யூட்டா
பறந்து வந்து அவன் கழுத்தை பிடிப்பான். அதே நேரத்தில் லேசர் யூஸ் பண்ணி அப்படியே பின்னாடி பில்டிங்கை உடச்சிட்டு போய் பார்ப்பாங்க. அப்பயும் செம்ம வேகத்துல பயமா சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ரியோவும் லேசர் பீம் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். விட்டு யூட்டா தெரியாம கையை வச்சு அதை பிளாக் பண்ணிடுவான். அதுல அவன் கை பொசுங்கியே போச்சு. ஆனா ஆசிட்டி யூஸ் பண்ணி திரும்ப அவன் கை சரி பண்ணிட்டான். ஆசிட்டினா ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக், ஷார்ட் ஃபார்ம் ஆசிட்டி. அப்படியே விடாம அடிச்சுட்டு இருக்க சண்டை போட்டுக்கிட்டே கடைசியா சபைக்கு போயிருவானுங்க. அதுக்கப்புறம் ரியூ வந்து அப்படியே அந்த சபைக்குள்ள போயிருவானா. யூட்டாவும் அவனை தொத்துக்கிட்டே போவான். யூட்டா வந்து உள்ள வந்துட்டான். இதுக்கு அவன் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து நிறைய லேசர் பீம் வந்து யூட்டா நோக்கி அனுப்புவான். யூட்டாவும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல ரியூ என்ன பண்றான், நம்ம சின்ன சின்ன பீம்லாம் விட்டா வேலைக்காவது, நல்லா பவர்ஃபுல்லான பெரிய பெரிய பீமா விடுவான்னு சொல்லிட்டு நல்லா பவர்ஃபுல்லான பீம்ல விடுவான். யூட்டா அவன் கத்தியை வச்சு தடுத்து நிப்பாட்டு. ஆனா அந்த கத்தியை உருக்கிட்டு யூட்டா அட்டாக் பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ். அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தாதுன்னு ரியூ ஒரு பெரிய பீமை வந்து சபைக்குள்ளே அப்படியே அனுப்புவான். அந்த சபைக்குள்ள தான் யூட்டா இருக்கான். அவன் கதை முடிஞ்சதுன்ற மாதிரி அப்படியே அனுப்புவானா. அவதான் யூட்டாவோட கதை முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருப்பான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி யூட்டாவோட தடையுமே அங்க இல்ல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு யூட்டா சைட்ல இருந்து வந்து ஒரே அடி. அவன் மண்டையில இருந்து லேசர் பீம் ஷூட் பண்றான். அந்த மண்டையில அடிப்பான் யூட்டா. ஆனா அதே நேரத்துல அவனும் அந்த பீமை யூஸ் பண்ண யூட்டா பறந்து போவ. இதே நேரத்துல யூட்டா வந்து பறந்து போவான்ல. அப்ப திடீர்னு பின்னால அந்த பொண்ணு வந்து ஐஸ் பிரேக்கர்னு டெக்னிக் யூஸ் பண்ணி யூட்டாவை அடிச்சு பறக்க விட்டுருவா. அதை பார்த்து ரியூ வந்து சம கண்டருவான். அடியே எருமை, இதுல என்னடி உனக்கு பெருமை, நாங்க அதில் சண்டை போறோம், இதுக்கு குறுக்க வர அப்படின்னு அந்த பொண்ணு பீம் அனுப்புவானா. ஆனா ஸ்கையை மேனிபுலேட் பண்ணி அவளால அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவன் பீமை திரும்ப அவன்டே அனுப்பிச்சுட்டுருவா. இந்த பக்கம் யூட்டா எந்திரிச்சு வந்துருவான். ரியூவும் இது வரைக்கும் என் அட்டாக் என் பீமை நான் வாங்கினது சரித்திரமே இல்ல. ஆனா யூட்டா நீ ஏகப்பட்ட கர்ஸ்ட் எனர்ஜி இந்த பேட்டில் யூஸ் பண்ணிட்டு இதுல ஆசிட்டி வேற ஏகப்பட்ட டெக்னிக்ஸ், இதுல ஆசிட்டி இதெல்லாம் பார்த்தா உனக்கு கர்ஸ்ட் எனர்ஜிக்கு இன்னும் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு உனக்கு கர்ஸ்ட் எனர்ஜி முடிஞ்சு போச்சுன்னா அப்போ கூட என்னால சண்டை போட முடியாது. அப்ப நீ எனக்கு திருப்தியை கொடுக்க மாட்டேன். யூட்டாவை எனக்கு நேரம் வந்துருச்சு. என்னோட பிளானே பொதுமக்களை விட்டு இவங்க ரெண்டு பேர் தள்ளி போய் வைக்கிறது தான். இப்ப அது நடந்துருச்சு. ரீகா சொல்லும் இங்க வாமா அப்படின்னு ரீகாவோட மோதிரத்தை மாட்டான். ரீகா அங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு சம ஷாக்கு. ஏன்னா ரீகா வந்துருச்சா, அதனால யூட்டாவோட கர்ஸ் எனர்ஜி செம்ம பல மடங்கு அதிகமாயிரும். யூட்டா ரீகா கொஞ்சம் வெப்பன் தெரியும் அப்படி மாதிரி கேட்பான். ரீகாவும் இதுல எது வேணும் யூட்டான்ற மாதிரி அப்படி காட்டும். ஆனா யூட்டா வந்து அவன் கையை பலப்படுத்துற மாதிரி ஒரு வெப்பனை வச்சுப்பான். 5 நிமிஷத்துக்கு இப்ப இவனால ரீகாவை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ரீகாவோட மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் தான். அதாவது ஒரு சிம்பிளான ஒரு டெம்பரரி பவர் அப்படி மாதிரி கூட சொல்லலாம். JJK 0 மூவில வந்து ரீகாவோட ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போயிருச்சு. இங்க இருக்கிறது ரீகாவோட பவர்னு வேணா சொல்லலாம். அதுக்கு ரீகாவும் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போமா, அவளும் தப்பிக்கலான்னு பாப்பா. அப்ப யூட்டா இனுமாக்கியோட பவர் யூஸ் பண்ணி நகராத அப்படி சொன்னே அவளை நகர முடியாது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யூட்டாவும் ரீகாவும் ஒரு இடத்துல செம்ம அடி போட்டு நொறுக்குவாங்க. எத்தனை அடிங்கிறீங்க, பல அடி விழும். இந்த ரியூ வரை குறுக்கா அட்டாக் பண்ண பார்ப்பான். ஆனா நம்ம யூட்டா எப்படி சமாளிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரோட சர்ஃபேஸே அப்படியே ஒரு மாதிரி லப்பர் மாதிரி மாத்துருவா. ஆனா அப்படி மாத்தியும் ரியூவும் யூட்டாவும் பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணு யூரோவும் அட்டாக் பண்ண பார்த்துட்டு இருப்பா. இவளையும் சமாளிச்சுக்கிட்டு ஆனா இவ என்ன பண்ணிடுவா, ரீகா வந்து யூட்டாவோட கையில அடிக்க வைக்கிற மாதிரி ஒரு ட்ரிக் பண்ணி வச்சிருவா. அதனால ரீகாவோட பஞ்ச் வந்து யூட்டா மேல பட்டுருமா. அதுல ரீகா செம்ம காண்டாயிட்டு உன சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடியும் போட்டு அடிக்கான அவ தப்பிச்சுட்டே இருப்பா. ஆனா என்ன ரீகா வாச்சே ரீகா தூக்கி போட்டு மிதிப்பாவல. இந்த சண்டை நடக்கும்போது தான் ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஃபுஷிவரா கிளானை பத்தி. ஸ்டார் 3 சன் இந்த பேர் உள்ளவங்க வந்து ஃபுஷிவரா கிளான சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. இந்த பேர் வச்சவங்க எல்லாம் எப்படி சொல்றது, இந்த பேர்லாம் பேர்ல கூட ஒரு மாதிரி லோ காஸ்ட் ஹை காஸ்ட் அப்படின்னு பாப்பாங்க போல. ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறவங்க தான் இந்த கிளான சேர்ந்தவங்க இருப்பாங்க. அதனால தான் இவ இந்த கிளான சேர்ந்தவங்க மேல இவ்ளோ கடுப்பா இருப்பா. யூட்டாவும் அதுக்கப்புறம் இனுமாக்கியோட டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு போவான். அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு காதை மூடிடுவா. ஆனா யூட்டா அங்க அட்டாக் பண்ணதே வேற. யூட்டா வந்து த்ரூவோட அட்டாக் யூஸ் பண்றான். அது என்ன டெக்னிக்னா, த்ரூ வந்து ஒரு பர்சனை தொட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நினைச்சா அந்த பர்சன் மேல அந்த தொட்ட இடத்துல மார்க் போட முடியும். அதாவது ஒரு ஸ்லைஸே பண்ண முடியும். யூட்டா அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் யூருக்கு புரிஞ்சது யூட்டாவோட ரியல் பவர் வந்து காப்பி. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பயங்கரமா அடிச்சுனார இத ரியூவர் லேசர் பீமா வீசுவான். யூட்டா முதல்ல உனக்கு என்னாச்சு, எதுக்காக நீ என் கிளான சேர்ந்த ஆன்செஸ்டர்ஸ் மேல நீ இவ்ளோ கோவமா இருக்க, இங்க பாரு நீ எல்லைக்கு வந்துட்ட, நீ உனக்காக வாழ, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ. ஹீரோவோ என்னது வாழணுமா, எனக்காக மத்தவங்களுக்காகவும் நான் வாழணுமா அப்படின்னு கோவத்துல அதான் முடியாதுன்ற மாதிரி கத்திட்டு இருப்பா. அதுக்கு பாத்தீங்கன்னா ரியூ அந்த பக்கம் வந்துருவான். இனிமே விளையாடுறதா வேலைக்காவாது, உண்மையான ஆடத்தை ஆரம்பிச்சலான்னு 3 பேரும் டொமைன் எக்ஸ்பென்ஷன் கொண்டு வருவாங்க. 3 பேரும் அவங்க டொமைனை ஒரே இடத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா டொமைன்ல வந்து யூட்டா கூட ரீகா இல்ல. டொமைனும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரீகா உள்ள போலாம் பார்த்தா முடியாது. ரீகா செம்ம கடைய அவ கண்ணை ஓபன் பண்ணி என் யூட்டாவை திரும்ப கொடுத்துடுங்கன்னு செம்ம வெறியோட கத்துவா. இப்படி இவங்க அடிச்சு நேரமா குரோராஷி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இது எப்படி வந்துச்சுன்னா, சாகிறதுக்கு முன்னாடி அதோட உடம்புக்குள்ள இன்னொரு இனப்பெருக்க மாதிரி பண்ணி வச்சிருக்கு. அதாவது ஒரு உடலை உருவாக்கி அதுல திரும்ப உயிரோட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குரோராஷி உள்ள போன உடனே அது பேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் சொல்ல போனா. ஆனா இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறதால அது உள்ள போனதால டொமைன்ல உடைஞ்சு நொறுங்கி போச்சு. யூரோவோ என்னது இந்த கரப்பாம்பூச்சி எப்படி திரும்ப வந்துச்சு, இதுதான் செத்து போய் சொல்லிட்டு சம காண்டாவா. ஆனா அதுக்குள்ள அது யூரோவை அட்டாக் பண்ண வந்துரும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்ததால அவளாலே ஒண்ணும் பண்ண முடியல. அந்த குரோராஷி வந்து அவ கையை வெட்டிருச்சு. அதுல இருந்து புழுலாம் முளைச்சு கை பறக்குது. ரீகாமா அவளை கையை பிடிச்சி அப்படி கையை சாப்பிட்டு இருக்கோம். என் கையை என்ன பண்றேன் அதை பார்த்து சம காண்டாவ. ரியோவோ பேசினது போதும், நீங்க 2 பேர் தேவையில்லாம அந்த சண்டைக்குள்ள வந்து இதுக்கு மேல உங்களை விட்டு வைக்க கூடாது, உன் கதையை முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு யூரோ மேல பீமை யூஸ் பண்ணுவான். சரியான பிளாஸ்ட் ஏற்படும். அதே நேரத்துல யூட்டா வந்து குரோராஷியோட கதையை முடிச்சுவான் ரிவர்ஸ் காஸ்டிங் யூஸ் பண்ணி. ஒரே நேரத்துல யூரோவும் சரி குரோராஷியும் சரி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ரியோவோ எப்பாடி ஒரு வழியா முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ எனக்கு திருப்தி தருவேன்னு நினைக்கிறேன் யூட்டா, இப்ப ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இவன் ஒரு பக்கம் லேசர் பீமுக்கு ரெடியாவ. யூட்டாவோ ரீகா கிட்ட கர்ஸ் எனர்ஜியோட அவுட்புட் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா இந்த ரியோ பாய் கிட்ட அதை விட ரொம்ப அதிகமா இருக்கு. அவனோட கம்பேர் பண்ணா நம்ம யூட்டா கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரே நேரத்துல அவங்க பவர் ரிலீஸ் பண்ணுவாங்க, சரியான அவுட்புட்ல பண்ணுவாங்க. ஆனா ரியோக்கு கர்ஸ் எனர்ஜி அவுட்புட் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல, அதனால அவனோட பீம் வந்து யூட்டாவோட இதை ஓவர் கம் பண்ணிடும். யூட்டா திரும்ப அவன் பவரை வச்சு அவன் பவரையும் கலந்து ஊட்டி மேல அடிப்பான். யூட்டாவோட கவுண்டர் பண்றதுக்கு இந்த ரியோ பாய் வந்து திரும்ப ஒன்னு அடிப்பானா ஐ மீன் திரும்ப ஒரு பீம் விடுவான். அப்ப யூட்டா சைடுல இருந்து வந்து யூரோவோட ஸ்பேஸ் மேனிபுலேஷன் டெக்னிக் இருக்குல்ல, அந்த டெக்னிக்கை வச்சு அவன் பீம் அப்படியே வானத்துக்கு அமுச்சு விட்டுருவான். இதை பார்த்துக்கப்புறம் ரியோக்கு புரியுது இவங்கிட்ட இன்னுமாக்கியோட அந்த ஸ்பீச் டெக்னிக் மட்டும் இல்ல, இவன் டெக்னிக் வந்து காப்பி பண்றது
முடியாது. ஆனா அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ல இருக்கும். ஆனா அது என்னவா இருக்கும் அப்படின்னு ரியோ யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது. ரீகா வந்து ரியோட கையை கடிச்சு தின்றுப்பால. சாப்பிட்டதால தான் யூட்டாவால இப்ப அந்த பவர் யூஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம யூட்டா வந்து அவளோட டெக்னிக்கான ஐஸ் பிரேக்கர் டெக்னிக்கும் யூஸ் பண்றான். அச்சார்ல பாந்து போய் விழுவான். அதுக்கு அடுத்த நிமிஷமே ரீகா செம்ம வெறியோட அவன் மண்டையிலே அடிக்கும். அடிச்ச அடுத்த செகண்ட் டைமே முடிஞ்சு போயிடும். ஏன்னா ரீகா வந்து 5 நிமிஷம் தான் இருக்க முடியும் யூட்டா கூட. அதுக்கப்புறம் அது போயிடும். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட இப்ப கர்ஸ்னஜி அவ்வளவு இல்ல. சோ இனிமே கை சண்டை தான் சொல்லிட்டு ரெண்டு பேருமே கையிலே தாறு மாற அடிச்சுப்பானுங்க. நாய் அடியா பேய் அடியா அசிங்கமா அடிச்சுப்பானுங்க. கட்டா பறக்கும் ரத்தம் தெரிக்கும். யூட்டா வந்து இப்படி டஃப் கொடுத்து சண்டை போடுறான்ல. இப்படி சண்டை போடும்போது அவனுக்கு ஏதோ ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்வீட் சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரி திருப்தியா இருக்கும்ல. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாட்டிஸ்பாக்சன் திருப்தி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்படி சண்டை போடும்போது யூட்டா வந்து திடீர்னு அவன் அசைய முடியாம பிடிச்சிருவான். அவ்வளவுதான் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லுவான். ஒன்னும் புரியாத அவனுக்கு. அப்புறம் பார்த்தா தெரியுது வானத்துல இருந்து ரியோட பீம் வந்து அப்படியே அவன் அட்டாக் பண்றோம். இது எப்படா வந்திருக்கும்னு பார்த்தா யூட்டா வந்து ரியோட பவர் யூஸ் பண்ணி ரியோட பீம் வந்து வானத்துக்கு அமுச்சுட்டு இருப்பான்ல. அது அப்படியே மேலே போயிட்டு அப்படியே திரும்ப கீழே வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி யூட்டாவா அவனை நிக்க வச்சிருப்பான். அவ்வளவுதான் அடி வாங்கிட்டான். அதுக்கப்புறம் கடைசியா அவனும் நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் யூட்டா. அப்படியே கீழே வந்து அவன் தான் மட்டையாயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப எந்திரிப்பான். இரண்டாம் பார்த்தா பக்கத்துல யூட்டா வந்துட்டு இருப்பான். யூட்டா வந்து இப்படி அவனை உயிரோட விட்டுறத பார்த்தா அவன் கொஞ்சம் ஷாக் ஆவான். அது மட்டும் இல்லாம ஹீரோ இருக்கால அவ வந்து உயிரோட இருந்தாலும் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யூட்டா எப்போதைக்கு இவனை கொல்லாம விட்டு வச்சானா யூட்டாக்கு வந்து இவங்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் வேணும். இதை வந்து ரியோ கிட்டையும் கேட்க அவனும் அவங்க கிட்ட இருக்கிற மொத்த பாயிண்ட் யூட்டா கிட்ட கொடுத்துருவான். அதுக்கப்புறம் ரியோ அதுக்கப்புறம் ஹீரோ இவங்க ரெண்டு பேரோட பாயிண்ட்ஸ் மூலியமா யூட்டாக்கு வந்து 190 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அப்போ உயிரோட தான் இருக்கா போல. ரியோ மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ அங்க வந்திருப்பா. அவ அந்த மாதிரி நான் ஒன்னு லிமிட் ரீச் பண்ண போறேன், நீ தான் லிமிட் ரீச் பண்ண போற, நான் ஒரு சாஸ்திரோ இல்ல கோஸ்ட் ஸ்பிரிட்டோ யாரு மத்தவங்கள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க மத்தவங்கள பத்தி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சிம்பாலிக்கா அவ யார சொல்றானா சுக்குனாவை தான் சொல்றான். இந்த ஒரு பேரழிவை கொண்டு வர போறது யாருன்னா சுக்குனா அப்படின்னு சொல்லுறதோட இந்த ஜுஜுட்சு கைசன் கல்லிங் கேம் மார்க் சீசன் 3 பார்ட் 1 இதோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜுஜுட்சு கைசன் கல்லிங் கேம் மார்க் பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து அடுத்த வருஷம் தான் வரும். அது ஒருவேளை சீக்கிரமா ரிலீஸ் ஆனா கூட நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். அதனால மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை நல்லா பிடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.